ஏன் லோகேஷ் கனகராஜ அருண் மாதேஷ் இந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்தாரு? அனிருத் இதுவரைக்கும் இல்லாத படத்துல போட்ட மியூசிக் எஃபர்ட்டை விட இந்த படத்துக்கு ஏன் கூடுதலா எஃபர்ட் போட்டிருக்காரு? அதுவும் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு சன் பிக்சர்ஸ் ஏன் ஒத்துக்கிட்டாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்கு இருந்ததுங்க. இது எல்லாத்துக்கும் விட கிடைச்ச மாதிரி இந்த படம் பார்த்த உடனே தான் எனக்கு புரியுது. பொதுவா எல்லா படமும் திரைக்கதைக்கு ஏத்த மாதிரி இந்த மியூசிக் நகரும். ஆனா இந்த படம் மியூசிக் ஏத்த மாதிரி திரைக்கதை நகர்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்ததுங்க. உண்மையாலே சொல்றேன், அனிருத் ஹீரோவா இல்ல லோகேஷ் ஹீரோவா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு இந்த படம் பார்த்து முடிக்கும் போது. என்ன இருந்தது, கதை ஒன்றும் பெருசா இல்லையே, பட் ஆனா ஏதோ நல்லா இருக்கே, ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்ற அளவுக்கான ஒரு ஃபீல் கண்டிப்பா இந்த படம் பார்த்த உடனே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சோ பார்த்தவங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத கூட கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது, இது ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணிருக்காரு. ஏதோ யாரோ அனிருத் ஈகோவை டச் பண்ணிட்டாங்க, அதுக்கான பதில் அப்படி இப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது. இது ஒரு ஹெல்த்தியா தான் நான் பாக்குறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல இருந்து இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்திருக்கு. கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த ஒரு டாப் ட்ரெண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. சோ அனிருத் அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த படத்தோட குறிப்பா லோகேஷ் கனகராஜை பொறுத்தளவு ஒரு டெபியூட் மூவி மாதிரி தெரியாது. ஆனா அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ், இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைரக்டர்ஸ்ல இருந்து ஹீரோவா ஒருத்தங்க வராங்க, இல்ல நடிக்கிறதுக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஹை லெவல்ல செட் பண்ணுது. என்ன பொறுத்தளவு செட் பண்ணது பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா தாங்க. சோ எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் அந்த நியூ படத்துல இருக்கட்டும், முதல் படம் மாதிரியே தெரியாது, அவ்வளவு அழகா நடிச்சிருப்பார். சோ ஒரு எக்ஸ்பிரஷன் டைரக்டர்ஸ் கிட்ட உண்மையிலே அதிகமா இருக்கும். ஆனா அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் கிட்ட கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் ஆனா அவரோட அந்த லுக் இருக்கு பாருங்க, அந்த லுக் தான் அவரை அருண் மாதேஷ் இந்த படத்துக்கு இவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா பொதுவாவே எந்த ஒரு விழாக்கு வந்தா கூட அவர் அப்படியே ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் வருவார், ஒரு பெரிய ரவுடி மாதிரி தான் வருவாரு. ஸோ அப்படி அந்த ஒரு லுக்கை இவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஒரு சில சீன்ஸ்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப வயலண்டா தான் இருக்கு, பயங்கர வயலண்டா இருக்கும். ஸோ படமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளட் பாத் மாதிரி தான் ஒரு சில இடத்துல எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லோகேஷ் கனகராஜ் அதுக்கு ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டெபியூட் மூவின்னு கிளீனா காமிச்சு கொடுத்திருக்கு ஒரு சில இடத்துல. சோ அவரோட லுக்கு அதுல எல்லாம் ஃபைன். பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல தெளிவா தெரியுது இட் இஸ் ஃபர்ஸ்ட் மூவி ஃபார் ஹிம் அப்படின்னு. பட் இருந்தாலும் இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. உண்மையாலே டைரக்டர் அழகா எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இந்த படத்துல குறிப்பா எலிவேஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுவும் ஹீரோயினோட குறிப்பா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கூஸ் பம்ப்ஸா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா தியேட்டரை அலறிடுச்சு. அதுக்கும் அனிருத் சரோட மியூசிக்கும் வேற லெவலான ஒரு மேஜிக் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில இடத்துல இந்த மியூசிக் எல்லாம் இந்த சீனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, கர்நாடிக் வெஸ்டர்ன் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்காருங்க. அற்புதமான ஒரு டெலிவரியா தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ சமீபத்துல இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் யாரும் கிரியேட் பண்ணிருக்க மாட்டாங்க. இது எல்லா அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆகட்டும், இன்னும் வரவங்களுக்கு இது ஒரு லெசனா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு கேரக்டர் வைஸா நம்ம பார்த்தோம். இன்னும் குறிப்பா கஸ்தூரி ராஜாவை இதுவரைக்கும் சமீபத்துல எந்த இயக்குனரும் அவரை இப்படி யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். சோ அவர் யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், அதே மாதிரி லோகேஷ் கனகராஜோட ஒரு சில இடத்துல ரொம்ப அழகா அவரோட ஃப்ரேமை ஃபிட் பண்ணி அந்த ஒரு லுக் கொடுத்திருக்கிறது. அவரோட அந்த லுக்கை எவ்வளவு அழகா யூஸ் பண்ண முடியுமோ அத்தனை விதமான விஷயங்களுக்கு கிளீனா யூஸ் பண்ணிருக்காரு. சோ ஒரு சில இடத்துல லேக் அப்படி இப்படின்னு நமக்கு ஒரு பெருசா தெரியாது. இருந்தாலும் படத்துல கதை அப்படின்றது இல்ல எனக்கு தோணுதுங்க. திரைக்கதையை வச்சே, இந்த மியூசிக் திரைக்கதையை வச்சே அழகா நகர்த்தி இருக்காங்க. ஆனா அது ஒரு மைனஸா நான் சொல்ல, பட் அது அற்புதமா, இது ஒரு புதுவிதமான ஒரு மேக்கிங் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. சோ இந்த டைரக்டர் கேப்டன் மில்லர் நிறைய பேர் நான் சொல்லும் போது, அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலும் நான் சொல்லும் போது அதெல்லாம் ஒரு படமா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலே தமிழ் சினிமால ஒரு புதுவிதமா யோசிச்சு அந்த மாதிரி ஒரு
ரெட்ரோ டைப்ல வந்து எடுத்திருக்கிறது பல டைரக்டர்ஸுக்கு வந்து பெருசா தெரியாது. ஸோ இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து இவரு அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இதுவும் வந்து அந்த ஒரு டார்க்கான ஒரு ஷேடு கொடுத்து இந்த மூவியை வந்து எடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எனக்கு சம்டைம்ஸ் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது இந்த படத்தோட ஹீரோ உண்மையாலே யாரு, லோகேஷா அனிருத்தா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு பயங்கரமா எழுந்துச்சு. ஸோ ஏன்னா அந்த ஒரு ஃபீல் உண்மையாலே இந்த படம் எப்படி இருக்கு, பயங்கர திருப்தியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது மியூசிக்கா ஏன் இப்படி இந்த ஒரு வைப் கொடுக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே நல்லா ஒரு நடிச்சிருக்காங்க. ஸோ சாரி, லோகேஷ் நல்லா நடிச்சிருக்காரு, அனிருத் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. பட் டைரக்ஷனை பொறுத்தளவு இது வந்து அவருக்கு ஒரு மைல் ஸ்டோனா அமைஞ்சிருக்கும் அருண் மாதேஷ்க்கு அப்படின்னு தான் தோணுது. ஸோ கண்டிப்பா இன்னும் பல படங்கள் இது மாதிரி பண்ணணும். ஸோ சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ஏன் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்ற கேள்விக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ இந்த படத்தை கரெக்டா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு லோ பட்ஜெட் மூவி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. லோகேஷ் ஆகட்டும், மற்ற கேரக்டர்ஸ் ஆகட்டும் யாரும் பெருசா இல்லை. எனக்கு தெரிஞ்சு தலைவாசல் விஜய் இருந்திருக்காரு. ஸோ பெருசா யாருமே இல்லைனாலும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு சன் பிக்சர்ஸ் அனிருத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காகவே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கடைசிக்கும் பார்த்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.